அக்கா, ஐஸ்வர்யா மூலமா தான் பங்கு சந்தையில இருந்து இந்த பணம் வந்துச்சு. பேசாம அத பஞ்சாயத்துலயே சொல்லிடலாமா? டேய், அப்படி சொல்றதா இருந்தா நான் அப்பவே சொல்லிருக்க மாட்டேனா? இப்போ ஐஸ்வர்யாவால தான் இந்த பணம் வந்துச்சுன்னு சொன்னோம்னா நம்ம மேல போட்டிருக்கிற பழிய ஐஸ்வர்யா மேல போட்டு ஐஸ்வர்யாவை இந்த ஊரை விட்டே துரத்திடுவாங்க. அவளை அருளுக்கு கட்டி வச்சு அந்த வானத்தையே வீட்டை விட்டு துரத்தலான் இருக்கேன். இப்ப இந்த பிரச்சனையில ஐஸ்வர்யாவை நம்ம கொண்டு வந்தோம்னா நான் போட்டு வச்சிருக்கிற திட்டம் எல்லாமே வேஸ்டா போயிரும்டா. ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? அப்ப சரி. இங்க பாருங்கப்பா, எல்லாரும் வந்தாச்சா? பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாங்க ஐயா. ஐயா, ஊர்ல ஒரு பிரச்சனைனா நீங்க தான் பஞ்சாயத்து பண்ணி வைப்பீங்க. இன்னைக்கு உங்க குடும்பமே பஞ்சாயத்துல நிக்கிறத பார்த்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குயா. இதுல சங்கடப்படுறதுக்குலாம் எதுவும் இல்ல. யார் மேல புகார் வந்தாலும் அதை முறையா விசாரிக்கிறது தான் சரி. அது ஏன் குடும்பமா இருந்தாலும். அதனால வழக்கமா செய்யற மாதிரி விசாரிச்சு திருப்பி சொல்லுங்க. அம்மா, ராது உங்க மேலதான். உங்க ரூம்ல இருந்துதான் அந்த பணத்தையே எடுத்திருக்காங்க. அதனால நீங்க தான் பதில் சொல்லணும். என்ன என்னங்க சொல்ல சொல்றீங்க? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அது ஒண்ணும் இந்த ஊர்க்காரங்க சிட் ஃபண்ட்ல கட்டின பணம் கிடையாது. அது என் தம்பிக்கு ஷேர் மார்க்கெட்ல கிடைச்ச பணம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா. நாங்க ஊர்க்காரங்க தான். அதுக்காக ஒண்ணும் தெரியாம இல்ல. 50,000 போட்டு 2 கோடியெல்லாம் எடுக்கிறது சாத்தியமே கிடையாது. நாங்க உண்மையாதான் சொல்றோம். அதை நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? நீங்க சொல்றத ஒருத்தர் நம்பலன்னா பரவாயில்ல, ஊரே நம்ப மாட்டேங்குது. அப்ப நீங்க போய் சொல்றீங்கன்னு தானே அர்த்தம்? அந்த பணம் எங்க பணம்? அத ஊர் நம்ப மாட்டேங்குதுன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? சரி, உங்க பணம்னு சொல்றீங்க. ஆனா அந்த பணத்தை வீட்ல வச்சிருந்தத உங்க வீட்ல யாருக்கு தெரியாதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? அது எல்லார்கிட்டயும் கொஞ்சம் லேட்டா சொல்லலாம்னு இருந்தோம். நடந்த தப்புக்கு நாங்க 3 பேரும் பொறுப்பேற்றுக்கிட்டு உங்க எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்க. அண்ணா, பெரியப்பா, ஐயா 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 ஐயா. ஐயா, என்னையா இப்படி பண்ணிட்டீங்க? என்னையா இது? எங்களால இது தாங்க முடியலையா. விடுங்க. சரிப்பா, எல்லாரும் கலைஞ்சு போங்க. போங்க போங்க போங்க. பண்ணிட்டாரு. ஏய், எல்லாம் உன்னால தாண்டி. இப்ப உனக்கு சந்தோஷமா? உன் பணத்தாசைக்கு என் பிள்ளைங்களை இப்படி ஊரு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டியே. உன் பணத்தாசையால இன்னும் என்னென்ன கொடுமை அனுபவிக்க போறோமோ தெரியல. ஏய் கல்யாணி, இத்தனை நாளா நீ எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. ஆனா நான் ஒரு வாட்டி கூட உன்னை திட்டினதே இல்ல. ஆனா இன்னைக்கு என் புருஷனையே ஊர் முன்னாடி அவமானப்படுத்திட்டல. இத நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். எனக்கு இத்தனை நாளா அத்தைங்கிற ஒரு மரியாதையாவது உங்க மேல இருந்துச்சு. ஆனா இனிமே அதுவும் இருக்காது.
உங்க மாஸ்டர் பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நீங்க நினைச்ச மாதிரியே அங்க எல்லாமே நடந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பயங்கர ஹாப்பி தானே? என்னோட ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. மொத்த குடும்பமும் ஊரு முன்னாடி அவமானப்பட்டு கோணி குறுகி அந்த பஞ்சாயத்துல நிக்கிறத பாக்கும்போது ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதுவும் என் அப்ப சுந்தரம் மொத்த ஊர் மக்கள் கால்ல விழுந்தான் பாரு. அடடடடா, அத பாக்கும்போது அந்த கண்கொள்ளா காட்சியில நான் சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிட்டேன். ஆனா எனக்கு இதெல்லாம் பத்தாது. அந்த குடும்பம் ஒண்ணுமே இல்லாம உடைஞ்சி சிதறி போகணும். என் அப்பனை பாத்துக்க கூட ஆள் இல்லாம, எந்த நாதியும் இல்லாம அந்த ஆளு நடு ரோட்ல நிக்கணும். அனாதரவா நிக்கிற அந்த ஆள ஏன் கூட ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆளை நான் அணுவா சித்திரவதை செய்யணும். அப்பதான் எனக்குள்ள இருக்கிற வெறி அடங்கும்.